அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீட்ரூட் பூரி தான் நான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். கோதுமை 200 எடுத்திருக்கேன். 200 பீட்ரூட்டை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். தேவையான சால்ட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சு தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா பூரி பயத்துக்கு பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம். நான் ஒரு சின்ன சின்ன சைஸாக எடுத்து இந்த மாதிரி பவுலாக உருட்டி வச்சுட்டேன். நம்ம இப்போ தீத்தி எடுத்துக்க போகிறேன். அடுத்தது எண்ணெய் காஞ்சிட்ருக்கு கடாவில். கரெக்டாக பாருங்கள், நான் எப்படி போட்டு எடுக்கிறேன்னா அரை மணி நேரம் தான் மாவு நான் ஊற வச்சுருக்கேன். எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள். அப்படி போட்டு எண்ணெயில் முங்கணும் பாருங்கள். அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு பூரி கிடைக்கும். போட்டோடனே அப்படி அழுத்தி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பூரி உப்பி வரும். வேறு எதுவுமே சேர்க்கல சகோதரிகளை. நீங்களும் இதை மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சகோதரிகளை. எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா? ஒரு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ஹெல்த்தியானது. நான் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செய்கிறேன். நான் இன்றைக்கி பூரி குருமா தான் வச்சுருக்கேன். சகோதரிகளை எப்படி வருது பாருங்கள். பூரி செம்மையாக இருக்கும். குழந்தைங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சகோதரிகளை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சகோதரிகளே.